ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மேன் என்சைக்ளோபீடியா படித்தோம். நான் தான் உங்கள் மேன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது MA-130 பற்றி தான் பார்க்க போகிறோம். MA-130 இப்படின்றது வந்து நம்மளுக்கு கிளைமில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இன்வேலிடா இல்லைனா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்றது கொடுக்குறது தான் இதோட வேலை. இப்படி MA-130 இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அப்பீல் பண்ண முடியாது. ஏன் அப்பீல் பண்ண முடியாதுன்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இருந்து அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அனுப்ப முடியும். நம்மளால அப்பீலுக்கு அனுப்பவே முடியும் கிளைமை. இல்லைன்னா நம்மளால கிளைம் வந்து அப்பீலுக்கே அனுப்ப முடியாது. இதுல என்னென்ன வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்வேலிடா இருக்கு இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஷண்டோட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், பேஷண்ட் பத்தி ஏதோ ஒரு டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரொவைடரோட NPI-ID, அப்படியும் இல்லைன்னா டயக்னோசிஸ். இது மாதிரி கிளைம்ல எது வேணா வந்து இன்வேலிடான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளால கிளைம் வந்து அப்பீல் பண்ணவே முடியாது. இதை மென்ஷன் பண்றது கொடுக்கறதா MA-130. ஸோ MA-130 வந்துச்சுன்னா நம்மளால கிளைம் அப்பீல் பண்ண முடியாதுன்றதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.